தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுக படுதோல்வியை சந்தித்து கட்சியின் தலைவரே தனது சொந்த தொகுதியிலும் படுதோல்வியை அடையும் அளவிற்கு திமுக இதுவரை கண்டிராத பேரதிர்ச்சிகளை கடந்த தேர்தலில் சந்தித்ததால் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சி கட்சியினுடைய வளர்ச்சியை மீண்டும் மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொண்டு வந்த நிலையில் கட்சியின் தலைவரான மு.க.ஸ்டாலின் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கட்சியில் பழைய மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்றம் செய்து புதிய தலைமை கொண்டு வருவதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளும் பணிகளை வேகப்படுத்தியதால் அறிவாலயத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் இதுவாக இருக்கும் என திமுக தொண்டர்களிடையே பெரும் பரபரப்புடன் எதிர்நோக்குடன் காத்திருந்த நிலையில் திமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று சென்னை அறிவாலயத்தில் அரங்கேறியது. செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் தோல்விகளுக்கு பின்பு நடைபெறும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் புதிய மாற்றங்கள், அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளின் காத்திருந்த கட்சி தொண்டர்களின் மத்தியில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளும் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றியிருக்கிறது இந்த செயற்குழு கூட்டத்தில். அது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாக ரீதியாக புது ரத்தம் பாய்ச்சும் நோக்குடனும் பிரதான எதிர்க்கட்சி வரிசையில் ஆளுமைக்குரிய தலைவராக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான முனைப்பிலும் வேகம் காட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கட்சி தலைவர் திரு மு.க.ஸ்டாலினும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுத்திருப்பதையும் காண முடிகிறது. இது ஒருபுறம் என்றால், மறுபுறம் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பொதுவெளியில் மக்களை கடுமையாக விமர்சித்து வருவதால் திமுகவுக்கு ஏற்படும் பின்னடைவுகளை குறித்தும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் முக்கிய தலைவர்களின் மத்தியில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் மக்களிடம் இருக்கும் செல்வாக்குகளை எந்த வகையிலும் இழந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணியத்தோடும் பேச வேண்டும் என்பதான பல கட்டுப்பாடுகளும் சமீபத்தில் தலைவர்கள் பேசிய பேச்சுகளால் எதிர் அலைகளை சந்திக்க வேண்டிய நிலைகளை சந்தித்ததாகவும், எனவே பேரறிஞர் அண்ணாவின் வழிகாட்டலுக்குரிய கடமை கண்ணிய கட்டுப்பாடுகளை உணர்ந்து பொதுத்தளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்கள் முன்பாக பேசும் பொழுதும் கண்ணியத்தோடு பேச வேண்டும், பொது மேடைகளை மக்களின் செல்வாக்கை பெற வேண்டும், கைத்தட்டலை பெற வேண்டும் என்பதற்காக நாகரிகமற்ற முறையில் பேச்சு கட்சியின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதான பல கெடுபிடிகளையும் கட்டுப்பாடுகளையும் மறைமுகமாக முன்வைத்தாராம் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழல் மத்தியில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடிய திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக 9 முக்கிய தீர்மானங்களாக செயற்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தன. திமுகவின் கிளைநிலை செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர் வரை ஒருவருக்கு 2 முறைக்கு ஒரு முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்பதான அறிவிப்புகளும், திமுக மாவட்ட செயலாளருக்கு வயது 70ற்கு மேல் ஒரு முறை மட்டுமே செயலாளராக இருக்க முடியும் என்பதான ஒரு தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறார்கள். பல்வேறு தீர்மானங்கள், ஏறக்குறைய 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் சில முக்கியமான தீர்மானங்களில் ஆழமான கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான பல்வேறு தொலைநோக்கு பார்வையில் சில முடிவுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் மிக முக்கியமான ஒன்றாக ஏறக்குறைய கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 110 உயர்த்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியில் இதுவரை இல்லாத ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சும் நோக்கிலும் கட்சியின் வளர்ச்சியை கடைகோடிக்கும் கொண்டு செல்லும் முயற்சியாக தற்போது மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 110 உயர்த்தி எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு உள்ளபடியே கட்சியின் நீண்டகால கனவுகளோடு பொறுப்புகள் வராதா என்ற ஏக்க கனவுகளோடு காத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இனி 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நிர்வாக அமைப்பு மாற்றப்பட இருப்பதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு கட்சியின் கடைகோடி தொண்டர்கள் முதல் எல்லோரும் உடன்பிறப்புகள் உற்சாகமாக இந்த தீர்மானத்தை ஏற்றிருப்பதையும் உணர முடிகிறது. மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சமாக 70 வயதும், ஒன்றிய செயலாளருக்கு 60 வயதும், கிளை செயலாளருக்கு 45 வயதும் என வரம்புகளை நிர்ணயித்திருப்பதும் உள்ளபடியே கட்சிக்கு புதுரத்தும் பாய்ச்சும் வெளிப்படை தன்மையின் வெளிப்பாடாக இருப்பதாக பலரும் மனதார பாராட்டி திமுகவை எழுச்சி அடைந்திருப்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கட்சியில் நீண்டகாலமாக குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பத நிலைகள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இதற்கெல்லாம் அடுத்த கட்டமான சில அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தலைமை சில முடிவுகளை செய்திருப்பதாகவும், ஒருவருக்கு ஒரே பதவி என்பதாகவும், அதுவும் குறிப்பாக அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே ஒரு பதவியை வகிக்க முடியும் என்பதான சில பணிக்கால வரம்புகளை நிர்ணயித்திருப்பதும் கட்சியில் உள்ளபடியே பாராட்டுகளையும் நல்ல வரவேற்பையும் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நூற்றாண்டை நோக்கி சிறப்பான வழிநடத்தும் நோக்கிலே கட்சியின் அதிரடிபூர்வமான பல அதிரடி நடவடிக்கைகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் செய்திருப்பது திமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கழகத்தின் உடன்பிறப்புகள் எல்லோரும் முகங்களிலும் சூரியனின் சுட்டெரிக்கும் பிரகாசத்தின் வெளிச்சத்தைப் போல முகமலர்ச்சியை காண முடிவதாக கட்சியின் பல நிர்வாகிகள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதையும் காண முடிகிறது.